அது எப்படிங்க நீங்க மத்திய அரசு இவ்வளவு தவறு பண்ணவங்க ஜெயிப்பாங்க, இவ்வளவு மக்கள் நல பணி செய்யற மாநில அரசு எப்படிங்க ஜெயிக்காம இருக்கும்? நேற்று கூட ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, இந்த தேர்தல்ல அவரு சட்டமன்றத்துல என் பக்கத்துல தான் இருக்காரு, அதுல ஒண்ணு இல்லை. நம்ம அதானி நிறுவனம் தானே, அதை பத்தி எதுவும் கேட்காங்க சார். அது நம்ம மோடி ஐயாவுக்குரிய செல்ல பிள்ளை, அது எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் இல்லைன்னா பங்கு கேட்டாலும் நிதி கேட்டாலும் கொடுத்துருக்கோம். அதை யார் கேட்க முடியும்? 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு. அது மோடி ஐயா மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். அது நீங்க கேளுங்க, நம்ம மாநிலத்துல யாருக்காவது அந்த பண்ணினா கேளுங்களா? நீங்க நம்ம மாநிலத்துல தொழிலதிபர்கள் இல்லையா? எவ்வளவு பேர் இருக்காங்க? நம்ம மாநிலத்துல தொழிலதிபர் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஜிஎஸ்டில இந்திய அளவுல 2வது கொடுக்குறோம். நம்ம ஆட்களுக்கு கஷ்டம் இல்லையா? கஷ்டம்னா இங்க ஜப்தி பண்ணி வாங்கி போயிருந்தாங்க. இந்த தூத்துக்குடியில 600 மெகாவாட் வச்சிருக்காரு அப்துல் ரஹ்மான் மகன் புகாரி. அதை எழுதி வாங்கிட்டு போயிட்டாருங்க அதானி. 600 மெகாவாட்டையும் அவரை பிடிச்சி உள்ள போட்டு 2 வருஷம் உள்ள இருந்து கம்பெனிக்கு எழுதி மாத்தி கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டு போயாச்சு. நீங்க தமிழ்நாட்டில் இருக்க பெரிய தொழிலதிபர்களுடைய சொத்தை எழுதிட்டு வாங்கிட்டு போறீங்க. நான் சொல்றது 600 மெகாவாட் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் மகனுக்கு உள்ளது. அந்த 600 நம்ம ஊர்ல நடந்திருக்கு. தூத்துக்குடியில இந்த ஜெயில தான் அவரை பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க. அவரு எழுதி கொடுத்த உடனே இப்ப ஜாமீன்ல விட்டுருக்கீங்க. என்னங்க இது? இல்லங்க, பாரத பிரதமருடைய செல்ல பிள்ளைங்க அவரு. அதானி ஐயா என்ன இந்த போர்ட் வேணும்னா போர்ட்டை கொடுத்துருவாங்க, இந்த விமான நிலையம் வேணும்னா உடனே கொடுத்துருவாங்க, இந்த எல்ஐசி பங்கு வேணும்னா உடனே வாங்கிடணும் அவங்க கிட்ட. இது உள்ளங்கையில இருக்கிறதுக்கு கண்ணாடியா தேவை உன்ன பாக்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.